இன்னைக்கு உங்க கையில என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்களால ஜெபம் மட்டும்தாங்க என்னால பண்ண முடியும். என்னால இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியும். அதுதான் என்னால பண்ண முடியும். இன்னைக்கு என்னால ஊழியத்துக்கு வர முடியும், நான் வருவேன். இன்னைக்கு என்னால இந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ண முடியும், என்னால நான் செய்றேன். என்னால இந்த காணிக்கையை கொடுக்க முடியும், நான் கொடுக்கிறேன். என்னால இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியும், நான் செய்றேன். உங்க கையில என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் செய்யுங்கள். வாய்க்க பண்ணுகிறது தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென். இந்த இடத்துல வந்து நிற்கிறது எனக்கு எப்பொழுதுமே கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியமாய், பெரிய பாக்கியமாய் நான் கருதுகிறேன். நம் கண்களை மூடி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறார், நம்ம ஜெபிப்போம். கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற அன்பின் தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர்த்தேனை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க, உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் நீர் பாராட்டி நம்முடைய எல்லா கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா. உடைய பிள்ளைகள் அநேக ஏக்கத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு வந்து நின்று கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 1800வது வருஷங்களிலே ஒரு அற்புதமான ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பேரே ஃபெயிலியர். அவனுக்கு பேரே ஃபெயிலியர். யார் அவனை பார்த்தாலும் தோற்று போனவன், தோற்று போனவன் என்று சொல்லுவார்கள். ஒரு பிஸ்னஸ் எடுப்பார், கொஞ்ச நாள் நடத்துவார், பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும். சரி, பிஸ்னஸ் தான் செட் ஆகல, அரசியலுக்கு போகலாம் என்று அரசியலில் போய் ஏதாவது போவார், எங்கேயாவது நிற்பார், தோற்று விடுவார். திரும்ப விட்டு வந்த வேற பிஸ்னஸ் போய் பார்க்கலான்னு திரும்ப பிஸ்னஸுக்கு வருவார், தோற்று போயிடுவார். இப்படியே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த மனுஷனுக்கு தோல்வியை தவிர வாழ்க்கையில் வெற்றி என்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் இருந்தது. 1800 வருஷம் ஆரம்பித்ததில் இருந்து சற்றேறக்குரிய 1856வது வருஷம் வரையில் அவருக்கு ஒரு நிக்நேம், ஒரு பட்ட பெயரே தோற்று போனவன், தோற்று போனவன், தோற்று போனவன் என்று சொல்லி எல்லாரும் கூப்பிட்டப்பட்ட ஒரு மனுஷன் 1858வது வருஷம் அமெரிக்க தேசத்தினுடைய 16வது பிரசிடென்டாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகத்தின் தலை சிறந்த மனுஷனாய் மாற்றப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். அவருடைய பெயர் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் காப்லருடைய மகன், ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகன் என்று நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் இடத்துல கேட்டாங்களாம், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி தானே இருக்கும், உங்களை பார்த்தாலே எல்லாரும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் தானே கூப்பிடுவாங்க, எப்படி நீங்கள் த மேன் ஆஃப் சக்ஸஸ், உலகத்தினுடைய தலை சிறந்த பொறுப்பில் வந்து அமர்ந்துட்டீங்களே, how is it possible, இது எப்படி நடந்தது என்று லிங்கன் இடத்துல கேட்ட பொழுது லிங்கன் சொன்னாராம், தன்னுடைய வேதத்தை எடுத்து காண்பித்து, என்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வந்தது உண்மைதான், என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், நான் அநேகரால பட்ட பெயர் வச்சு கூப்பிடப்பட்டது உண்மைதான், அநேக நேரம் நான் அவமானப்படுத்தப்பட்டது உண்மைதான், ஆனாலும் ஒரு நாள் காலை கூட இந்த வேதத்தை வாசிக்காமல், தெய்வ சமூகத்தில் என் நேரத்தை கழிக்காமல் நான் இருந்ததே இல்லை என்று சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் என் தோல்விகள் நிரந்தரமானது அல்ல, எனக்கு தெரியும் என்னுடைய வீழ்ச்சிகள் நிரந்தரமானது அல்ல, எனக்கு தெரியும் என்னுடைய போராட்டங்கள் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாளைக்கு தேவன் என் சார்பில் எழும்புவார், என்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாரும் பார்க்கிற வரையில, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வரையில என்னை உயர்த்துவார் என்று சொன்னாராம். அந்த நாள் வந்தது. கர்த்தர் அவர் சும்மா நின்ன ஒரு கவுன்சிலராகவோ ஒரு சின்ன ஒரு பதவி ஆண்டவர் கொடுக்கல. அமெரிக்க தேசத்தின் தலை சிறந்த குடியரசு தலைவர்களிலே ஒருவராய் லிங்கன் எழும்பினார். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா?
இன்னொரு மனுஷன் இருந்தான். ஒரு யூத குடும்பத்தில், வியாபாரம் செய்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் பிறக்கிறான். பிறந்த பொழுதே அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யாருக்கிட்டையும் போய் பழக மாட்டான். யாரை பார்த்தாலும் அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். யாருக்கிட்டையும் பேச மாட்டான். ஸ்கூலில் அனுப்புனா எல்லா பிள்ளைங்களும் ஹோம்ஒர்க் முடிச்சுடுவான், இவன் மட்டும் கடைசியாக படிப்பான். 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரையில் கூட கிளாஸில் ரொம்ப பின்தங்கிய மாணவனாகவே இருப்பானா. எல்லாரும் இவனை பார்த்து, என்னடா இவன் கேர்ள் மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருக்கான், கேர்ள் மாதிரி இருக்கிறான், கேர்ள் மாதிரி பண்ணுறான்னு சொல்லி எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். பள்ளி படிப்பு முடிச்சு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும், போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அவர் என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிறாரு. அந்த ஃபெயிலியர், அந்த வெட்கம், அந்த பின்னடைவு அப்படியே இருந்ததில்லை. அவர் நாளடைவில் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் தோற்று போனாரோ அந்த யூனிவர்சிட்டியில் The theory of relativity என்று சொல்கிற ஒரு தியரியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஒரு டாக்டரேட் பட்டத்தை வாங்கி 19ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த சயின்டிஸ்டாய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் திகழ்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் இறந்ததுக்கு பின்பதாக அவர் மூளையை எடுத்து வைத்து கொண்டு சொன்னாங்க, த மான்ஸ்டர் பிரெயின். அதுக்கு முன்னாடி இவன் படிக்காதவன், இவனுக்கு ஒன்றுமே புரியாது, எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்குவான்னு சொன்னவங்க இப்போ சொல்கிறாங்க இவனுக்கு என்ன ஒரு மான்ஸ்டர் பிரெயின், ஒரு அபூர்வமான ஒரு பிரெயின். அவரோட ஐக்யூ லெவல் மோர் தென் 160ன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு யாருக்கு மேல் அவ்வளோ ஒரு ஐக்யூ இருக்கிற ஒரு மனுஷன். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன். உலகத்திலே பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, என் வாழ்க்கையில தோல்வி தாங்க, என் வாழ்க்கையில இல்லாமை தாங்க, என் வாழ்க்கையில இயலாமை தாங்க, நான் ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியமும் இன்றைக்கு வரையில என் வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாது, எனக்கு நடந்ததே கிடையாது, நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதே கிடையாது என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு, வருத்தங்களோடு, கண்ணீர்களோடு வந்திருந்த தேவச்சனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய கஷ்டங்களோ கண்ணீர்களோ வேதனைகளோ எதுவுமே நிரந்தரமானது அல்லவே அல்ல. தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். தம்முடைய நேரம் வரும்பொழுது எங்களை பார்த்து ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி, கர்த்தர் உங்களை தலைகளை உயர்த்தி, அந்த அழகா ஒரு பாட்டு பாடுவோம்ல, நடக்குமா நடக்காத, அடடா இவனா என்று நினைச்சோம், இவனை இவ்வளோ பெருசா ஆண்டவர் மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்விலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிச்சயமாய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதாகமத்திலே ஒரு விசேஷமான ஒரு மனுஷனை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 31வது வசனம், 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை இரட்சித்தான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். After him came Shamgar the son of Anath, who struck down 600 Philistines with an ox goad, and he also saved Israel. And in the days of Shamgar son of Anath, in the days of Jael, the highways were deserted and the travelers walked along the byways. Village life ceased. It ceased in Israel. Hallelujah. ஒரு மனுஷன் எழும்புகிறான், அவனுடைய பெயர் சம்கார் என்று இங்கு பார்க்கிறோம். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அநேக நியாயாதிபதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். யாராச்சும் பெயர் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரிஞ்ச நியாயாதிபதிகள்? நியாயாதிபதிகள் ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாமுவேல், அடுத்து சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, கிதியோன் ஒரு நியாயாதிபதி, யப்தா ஒரு நியாயாதிபதி, தெபோரால் ஒரு நியாயாதிபதி. இப்படி நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களிலே அநேக நியாயம் விசாரிக்கிறவர்கள் எழும்பினார்கள். யோசுவா, ஆண்டவராகிய தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே யோசுவாவை கொண்டு வந்து சேர்க்கிறார் தன்னுடைய ஜனங்களோட. அந்த யோசுவா ஏறக்குறைய 31
இடங்களை 31 நாடுகளை 31 பட்டணங்களை யோசுவா பிடித்து 12 கோத்திரத்தாருக்கு அவன் பிரித்து கொடுக்கிறான். அப்போ தேவன் சொல்றாரு, நீங்க பிடிக்கிற பட்டணத்தில் இருக்கிற எதை ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், எந்த ஜனத்தையும் நீங்க மீதியாய் வைக்க வேண்டாம், இந்த இடத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏறக்குறைய யோசுவா 110 வருஷம் வாழ்ந்து அவன் மரணம் அடைகிறான். வசனம் சொல்லுகிறது, அதன் பிற்பாடு தேவனை அறியாத இஸ்ரவேல் ஜனங்கள் பிறந்து வளர்ந்து அங்கே எழும்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தெய்வ பயம் இல்லை. ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டு விடுகிறார்கள். தங்கள் இஷ்டம் போல அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதுமே 300 350 வருஷங்கள் வரையில வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் பற்றி இந்த அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இதுல கொஞ்ச நாள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாங்க, நிறைய நாள் ஆண்டவர் அவர்களை அந்நிய தேசங்களிலே விற்று போடுகிறார். கொஞ்ச காலம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றாங்க, மித்த நாட்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க. இப்படி வாழ்கிற இந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு நேராக தேவனை விட்டு தூரமான வழியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் மொத்தம் 21 அதிகாரத்தில் ஏறக்குறைய 4 அதிகாரங்களில் 4 இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், in those days there were no kings in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாக்கள் இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் ராஜாக்களின் கீழே வாழவில்லை. ஏனென்று சொன்னால், யெகோவா தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு ராஜாக்கள் இல்லை. இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை மீதியானியர்கள் வருகிறார்கள். கர்த்தர் யாரை எழுப்புறாரு? கிதியோனை எழுப்புறாரு. ஹல்லேலூயா. கிதியோனை எழுப்பி அவர்களை முறியடிச்சு இவர்களை அவர் கரத்தில் கொடுக்கிறாரு. ஒரு முறை பெலிஸ்தியர் வருகிறார்கள், சிம்சோனை எழுப்புகிறார். சிம்சோன் எழுப்பி அவங்களை முறியடிச்சு அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கொண்டு வருகிறான். அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தெய்வத்தை கரம் அந்த இடங்களில் விளங்குவதை அவர்களால் பார்க்க முடிகிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் சுதந்திரிக்கிற அந்த தேசத்துல அந்த குடிகளோட நீங்க மிங்கிள் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களோட நீங்க உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்களோட நீங்க கலவக்கூடாது, அவர்கள் வழிபடுகிற வழிபாட்டு ஸ்தலங்களில் நீங்க உள்ள போகக்கூடாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த புனிதமான ஒரு உயர்ந்த கட்டளையா இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களும் கொஞ்ச நாள் போவாங்க, அவங்கள விரட்டி அடிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஜனங்களை கூடவே வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் மக்களை கூடவே வச்சுக்குவாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்நிய ஜனம் இந்த தேசத்துல வாழக்கூடாது. ஆனால் இந்த ஜனங்களோ அவங்க மீதியானேரை கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் பெலிஸ்தியர் இருந்தாங்க, அம்மோனியர் இருந்தாங்க, மோவாபியர் இருந்தாங்க, அமலேக்கியர் இருந்தார்கள். இவர்கள் நடுவிலே தேவன் அருவருத்த ஜாதிகள் வாழ்வதற்கு இந்த இஸ்ரவேலர் இடம் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதை இடம் கொடுத்ததினாலே தேவன் வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை இவங்க செஞ்சதுனால அங்க நடைபெற்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பாவம் தேசத்திலே பெருகினது. ஹல்லேலூயா. இந்த அந்நிய ஜனங்கள் நாள் பார்க்கிறவங்களாக, குறி கேட்கிறவங்களாக, அஞ்சற்காரர்களிடத்துல போகிறவர்களாக, பிள்ளைகளை பலி செலுத்துறவர்களாக இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலர் நாளடைவில் பார்க்குறாங்க, இந்த ஜனம் வித்தியாசமா செய்யறாங்களே, இவங்க போய் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நேரம் பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, நம்மளும் செஞ்சா என்ன, அவங்க பின்னாடி இவங்க போறாங்க. இப்ப பார்க்குறாங்க அந்த அந்நிய ஜனத்தார் மலைகளை வழிபடுகிறார்கள், சூரியனை வழிபடுகிறார்கள், சந்திரனை வழிபடுகிறார்கள், நெருப்பை வழிபடுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. இப்ப பார்க்குறாங்க, இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கு, இது கொஞ்சம் ஜாலியா இருக்கு, ஏன் நம்ம செய்யக்கூடாது, நம்மளும் செஞ்சா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவர்கள் பின்பதாக போய் அவர்கள் ஆராதிக்கிற வழிபாட்டு முறைகளை இவர்களும் செய்கிறார்கள். கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பான அக்கிரமங்களை அவர்கள் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த இந்த 3ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிற்பாடு, யாருக்கு பிற்பாடு, யெகூத் என்கிற
ஒரு நியாயாதிபதிக்கு பிற்பாடு கொஞ்ச நாள், ஒரு 80 வருஷம் தேசம் அமைதியா இருக்கிறது. பின்பதாக பெலிஸ்தியர் எழும்பி ஜனங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற சம்கார் என்கிற மனுஷன், அவன் கர்த்தரை ஆராதிக்கிற யூத ஜனம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒரு புறஜாதி மனுஷன். சம்கார் என்கிற பெயர் யூத பெயர் கிடையாது, அது ஒரு அந்நிய பெயர், அது ஒரு விக்கிரகத்தினுடைய பெயர். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேலை இங்க? அவன் என்ன செய்யறான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே என்று சொன்னால், தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக, தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த முறை ஒரு புறஜாதியாரை கர்த்தர் அபிஷேகித்து அவனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்னாடி வேதத்துல வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யோசேப்பை பெற்றான். இப்படிதான் அந்த ஜீனியாலஜி, அவர்களுடைய தலைமுறைகளை பற்றி வேதம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆனாத்தின் குமாரன் சம்கார். ஹல்லேலூயா. ஆனாத் என்பது ஒரு ஆணின் பெயர் அல்ல, ஒரு பெண்ணின் பெயர். ஹல்லேலூயா. யூத கலாச்சாரத்திலே, அவங்களுடைய இந்த பழையேற்பாட்டு காலத்திலே, வம்ச வரலாற்றிலே பெண்களை குறிப்பிட மாட்டார்கள், ஆண்களை தான் குறிப்பிடுவார்கள். இங்கே சொல்லப்படுகிறது ஆனாத்தின் குமாரன். ஆனா அப்படி என்று சொன்னால் அவர்கள் கானானியர்கள் வழிபட்ட ஒரு விக்கிரகம். ஹல்லேலூயா. போர்க்காலங்களிலே அவர்கள் வழிபடுகிற ஒரு விக்கிரகம் தான் ஆனா. இந்த ஆனாத்தின் குமாரன் தான் சம்கார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன், தேவனை ஆராதிக்காத ஒரு மனுஷன், கானானியனாகிய ஒரு மனுஷன். கர்த்தர் அந்த மனுஷனை தனக்கென்று பிரித்தெடுத்து தம்முடைய ஜனங்களுக்காக நியாயம் விசாரிக்க, தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண, தன்னுடைய ஜனங்களுக்காக வழக்காட தேவன் ஒரு அந்நிய மனுஷனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு அந்நிய மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னங்க பிரமாதம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம், சிம்சோன் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை முறியடிச்சான். சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு காசாவின் சிறையில அவனை 2 தூணுக்கு நடுவில் நிற்கும் பொழுது அவன் 2 ஆட்டினா அந்த கட்டடத்தில் உட்கார்ந்திருந்த 3000 பேர் ஒரே நாளிலே ஒரே நேரத்தில் 3000 பேர் செத்து போனாங்க. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள பெரிய மகத்துவமான காரியங்களை செய்து அந்த நியாயாதிபதி சிம்சோன் இவ்வளோ பேரை சாகடிச்சிருக்கிறான். கிதியோன் எழும்பினான். ஆண்டவர் அவன் கையில் வெறும் 300 பேரை மட்டும் கொடுத்து, நீ போய் மீதியானிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணு சொல்லி ஏறக்குறைய 1,35,000 பேரை இந்த கிதியோன் முறியடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த சம்காரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்தியரின் 600 பேரை முறியடித்தான். ஆமென். நம்பர் ரொம்ப சின்ன நம்பர். அந்த காலத்தில் ஒரு போரில் 600 பேர் சாகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சின்ன நம்பர். ஆனால் அதுக்கப்புறமா சொல்லுது, ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். ஹல்லேலூயா. தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? ஆக்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ஆக்ஸ் கோட், தமிழில் தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? நான் விளக்கத்தை நான் என்ன படித்தேன்னு சொன்னால், ஃபார்மர்ஸ் உழறவங்க, அவங்க எருதுகளை உழுறதுக்கு அவங்க கொண்டு போகும்போது அது சரியான பாதையில் நடக்காமல் இருந்தாலோ அல்லது அது அமைதியாக ஸ்டாப் ஆயிட்டாலோ அதை குத்துவாங்களாம். ஒரு கம்பு நேராக ஒரு பெரிய 6 அடி நீளமாக இருக்கிற ஒரு கம்பு, அது முனையில் ஒரு சின்ன கூர்மையான ஒரு ஆயுதம், ஒரு கத்தி, ஒரு ஊசி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு ஒரு குத்துவாங்க அதோடைய காலில். அது திரும்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சில நேரம் ரொம்ப தூரம் போகும், டயர்டாகி நின்றுரும், திரும்ப அதை வச்சு குத்துவாங்க, அது நடக்கும். அதுதான் தாற்றுக்கோல். ஹல்லேலூயா. அது என்ன யுத்த ஆயுதமா? தாற்றுக்கோல் யுத்த ஆயுதமா? அதை வச்சு யுத்தம் பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் இந்த ஷம்கார்
அந்த தாற்றுக்கோலை தன் கரத்தில் வச்சிருக்கிறான். அதை வைத்து 600 பெலிஸ்தர்களை அவன் முறியடித்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் லைன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண லைன். ஆண்டவர் அவனை குறித்து சொல்றாரு, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலை ரட்சித்தான் என்று ரொம்ப பெருமையா அவனை பத்தி சொல்லல. அவன் இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தான் என்று அவனை பத்தி சொல்லல. இவனும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இவெல்லாம் செஞ்சுட்டான், இவெல்லாம் படிச்சுட்டான், இதுங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுச்சு, இதுங்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, இதுங்கெல்லாம் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்நிய ஜாதியானாய் அந்நிய மனுஷனாய் இருந்த ஷம்கார் அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா தேவஜனமே? அற்பமானவைகளை எல்லாராலும் உதாசீனமா பார்க்கப்படுறது. இதெல்லாம் ஒரு இதுவா, இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, அப்படி பார்க்குற மனுஷங்க கண் முன்னாடி அப்படி அற்பமாய் பார்க்கப்பட்டவைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஷம்கார நீங்கள் சிம்சோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 அதிகாரம் இருக்குது நியாயாதிபதிகளை சிம்சோனை பற்றி படிக்கிறதுக்கு. கிதியோனை படிக்கிறதுக்கு நிறைய அதிகாரம் இருக்கு. தெபோராலை பற்றி படிக்கிறதுக்கு 2 அதிகாரம் கிட்ட இருக்குது. தெபோரால் பாடின பாட்டெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஷம்காருக்கு 2 வசனம் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டவன், ஆனால் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, ஜனங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவன் எழும்பி இஸ்ரவேலை அவன் ரட்சித்தான். ஹல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையில இஸ்ரவேலை ரட்சித்தான்? What was the situation at the time? அந்த நேரம் அந்த இஸ்ரவேல்ல என்ன சிச்சுவேஷன் இருந்தது? அந்த 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய நாட்களிலே, ஆனாத்தின் குமாரனாகிய ஷம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஹைவேஸ் எல்லாம் பாழாய் போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் பக்க வழியா, பைபாஸ்ல பக்க வழியா அப்படியே நடந்து போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராமங்கள் பாழாய் இருந்துச்சு, வழிகள் பாழாய் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹைவே இருக்குது, ஜாலியாக வந்துடுறோம். இப்போ அந்த ஹைவே பாழாய் போயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கே எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இன்னும் அந்த ஹைவேயே இல்லைன்னா நம்ம நிலமை அரை நாள் நம்ம பிரயாணப்பட்டு வர வேண்டியது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சில நேரம் ஃப்ளைட்டில் வரும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜாலியாக சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க, கயத்தார்லேருந்து சென்னைக்கு 45 மினிட்ஸ் தான் ஆகுது ஃப்ளைட்டில், சென்னை ஏர்போர்ட்லேருந்து டைனா வீட்டுக்கு போகிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது 3 ஹவர்ஸ் இல்லை, நமக்கு ஹைவே இல்லைன்னா இன்னும் கூட நிறைய ஹவர்ஸ் ஆகும் வந்து சேரத்துக்கு. இந்த ஷம்காருடைய நாட்களில் அந்த எருசலேமில் இஸ்ரவேல் இருக்கிற எல்லா ரோட்ஸ் எல்லாம் பாழாய் போச்சான், ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சான். அவனுடைய நாட்களில் எல்லாம் வேஸ்டாக இருக்குது, வேஸ்ட் லேண்டாக இருக்குது. கிராமங்கள் பாழாக இருக்குது, வழிகள் பாழாக இருக்கிறது. ஜனங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமாக இருந்தேன்னா நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், நான் நிம்மதியாக இருந்தேன்னா எவ்வளோ செஞ்சுருப்பேன். ஆனால் ஷம்கார் எல்லாமே அவமாய் போன நாட்களிலே, எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத இருந்த நாட்களிலே தேவன் அவனை எழுப்பினார். அவன் தேவனுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் போராடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷம்கார் was a man who did what he could. அவனால என்ன முடிஞ்சதோ அதை அவன் செஞ்சான். ஆமென். ஐயோ, சிம்சோனை மாதிரி என்னால் 3000 பேரை முறியடிக்கப்படலை அப்படி அவன் வருத்தப்படலை. கிதியோனை மாதிரி 1,35,000 பேரை என்னால் சாகாக்க முடியல அதை அவன் நினைக்கல. அவனால் என்ன முடியும், என்னால் 600 பேரை தான் முறியடிக்க முடியும், அதை அவன் செய்தான். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருப்போம், நான் கண்டி அவங்கள மாதிரி இப்படி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கும், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்களோட பெருசாக நான் வாழ்ந்துட்டுருப்பேன், நான் இப்படி படிச்சிருந்தேன்னா, இப்படி பண்ணியிருந்தேன்னா, இப்படி அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதின்னும் போது உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறவர் தேவன் என்பதை மறந்து விடாதீங்க. ஆமென்.
உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய தான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிறாரே தவிர முடியாத ஒன்றை நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நான் போன பிரசங்கத்தில் கூட சொல்லியிருந்தேன், என்னால் 10 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும்னா கர்த்தர் ஒரு நாள் என் மேலே 15 கிலோவை சுமக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை என் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் என்னால் அதை மேற்கொள்ள முடியும் என்று நினைத்து தான் கர்த்தர் அதை கொடுக்கிறாரே தவிர முடியாத ஒன்றை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவனால என்ன முடியுமோ ஷம்கார் அதை செய்தான். இரண்டாவது, ஷம்கார் did what he could with what he had. அவன் கரையில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் அவன் செஞ்சான். ஆமென். 600 பேர் வந்துட்டாங்க, எனக்கு நல்ல பெரிய வீச்சு அருவாலை கொடுங்க, எனக்கு நல்ல திருநெல்வேலி அருவாவை கொண்டாந்து என் கையில் கொடுங்க, நான் இவனுங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறேன். எதுவுமே ரெக்வஸ்ட் பண்ணல, எதையுமே அவன் கேட்கல. அவன் கையில் இருந்தது ஒரு தாற்றுக்கோல். ஆமென். அப்படி என்று சொன்னால் அவன் நல்ல மாடு மேய்க்கிறவன், நல்ல ஃபார்மர்னு நமக்கு தெரியுது, நல்ல ஒரு உழைப்பாளி, ஒரு விவசாயி நமக்கு தெரியுது. அதனால தான் அவன் கையில் அந்த ஆக்ஸ் கோட் இருக்குது, அந்த தாற்றுக்கோல் அவன் கையில் இருக்குது. அவன் கையில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு அவன் யுத்தம் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாத ஒரு காரியத்துக்காக வசனம் சொல்லுது, இல்லாத ஒரு பொருளுக்காக அவங்க மேலே உங்கள் இச்சைகளை வளர்த்து அது மேலே நீங்கள் பண்ணீங்க, அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் அது பறந்து போகும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வேண்டாம். இது இருந்தா அது இருந்தா இல்லை. இன்னைக்கு உங்கள் கையில் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு உங்கள் கையில், இன்னைக்கு உங்களால் ஜெபம் மட்டும்தாங்க என்னால் பண்ண முடியும், என்னால் இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியும், அதுதான் என்னால் பண்ண முடியும். இன்னைக்கு என்னால் ஊழியத்துக்கு வர முடியும், நான் வருவேன். இன்னைக்கு என்னால் இந்த ப்ரேயரில் அட்டென்ட் பண்ண முடியும், என்னால் நான் செய்கிறேன். என்னால் இந்த காணிக்கையை கொடுக்க முடியும், நான் கொடுக்கிறேன். என்னால் இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியும், நான் செய்கிறேன். உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் செய்யுங்கள். வாய்க்க பண்ணுகிறது தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த தாற்றுக்கோலை வச்சு ஒரு மாட்டை கூட அவனால் ஃபுல்லாக அடிக்க முடியாது, குத்த தான் முடியும். அதை வச்சு 600 பேரை எப்படி ஒருத்தன் கொலை பண்ண முடியும், கொன்று சாய்க்க முடியும்? தேவனுடைய பலன் அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னா தாற்றுக்கோல் என்ன, வெறும் கோல் இருந்தாலும் அவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. முதலாவது அவன் இடத்துல அவனால் என்ன முடிஞ்சதோ அதை செஞ்சான். ரெண்டாவது அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு செஞ்சான். மூன்றாவது, ஷம்கார் did what he could with what he had and where he was. தேவன் அவனை எந்த இடத்துல வச்சிருந்தாரோ அந்த இடத்திலிருந்து அவனால் என்ன முடியுமோ அதை அவன் தேவனுக்காக செய்தான். ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் பாழாய் போன இடம், அவன் இருக்கிற இடம் அழிவின் விளிம்பில் இருக்கிற இடம், அவன் இருக்கிற இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவன் இருக்கிற பூமி பாழாய் போன ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல இருந்துதான் அவன் ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் பிறந்துட்டு நான் என்ன பண்ணுறது, இதே இது நான் சிட்டியில் இருந்தேன்னா, நான் அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தேன்னா, இப்படி இருந்தேன்னா, அப்படி இருந்தேன்னா, நோ. ஏசப்பா இன்னைக்கு உங்களை இந்த சின்ன கிராமத்தில் வச்சிருக்கிறாரா, இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை சின்ன குடும்பத்தில் ஏசப்பா பறக்க வச்சிருக்கிறாரா, அங்க இருந்து தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீங்க ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எங்க டாடி அவருடைய ஏழ்மையினுடைய கதைகள் எல்லாம் சில நேரம் எங்க கிட்ட சொல்லுவாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஏழ்மை நிலைமையில நம்ம சபையில ஒருத்தர் கூட அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் கூட நான் அவ்வளோ ஏழ்மை நிலைமையில நான் யாரும் இன்னும் பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஏழ்மை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, இல்லை, ஜீரோலேயும் ஜீரோ. அந்த ஜீரோலேருந்து தான் அவர் பார்க்குற இன்றைக்கு இத்தனை உயரங்களுக்கு கர்த்தர் அவங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறதுனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தன்னை ரொம்ப மிதமிஞ்சி அவர் நினச்சிக்கவே மாட்டார், யோசிக்கவே மாட்டார். நாங்கள் ஷாப்பிங் போகணுன்னா கூட நான் காரில் போவோம், நான் இதில் போவோம், அதில் போவோம், நாங்கள் பேசுவோம். எங்கள் டாடி ஒன்றுமே சொல்ல மாட்டார். எங்களுக்கு எல்லாருக்கும் காரு, வேன் எல்லாம் நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்ட்டு அவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி அழகாக பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவார். எங்களுக்கே ஷேமாக இருக்கும், ஐயோ நம்ம டேடி பாவம், அவர் பஸ்ஸில் போகிறாரு, நம்மளெல்லாம் காரில் ஏற்றிட்டாரு.
அந்த மாதிரி எப்போவுமே தன்னை குறித்து யோசிக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார், தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறதுனால. ஹல்லேலூயா. என்றைக்குமே அந்த சூழ்நிலையை அந்த காரியங்களை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கு அவருடைய கிராமத்தை பற்றி பேசுவார், அவர் குடும்பத்தை பற்றி பேசுவார். நிறைய பேர் நான் இந்த ஊரில் பிறந்தேன்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் வெட்கப்படுவோம். இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன்னு சொல்கிறதுக்கே, அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவோம். ஆனால் எங்கள் டேடிக்கு இன்றைக்கி ஒரு 63-64 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவங்க பெற்றோரை பற்றி பெருமையாக பேசுவார், அவங்க கிராமத்தை பற்றி சொல்லுவார். ஒன்றுமில்லாத நாட்களில் அவங்களுக்கு யார் கஞ்சி கொடுத்தாங்க, கூழ் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்ன வரையும் எங்களுக்கு உட்கார்ந்து அவர் பேசுவார். எதையும் நான் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது, தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது, இன்னைக்கு அவர் இருக்கிற உயரத்துக்கு அதெல்லாம் அவர் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் அவரை ஏன் நீ சொல்லலன்னு கேட்க போகிற ஆளு கிடையாது. ஆனால் தேவன் நம்மளை உயர்த்தி இருந்தாலும் நான் கடந்து வந்த பாதை, கர்த்தர் என்னை சுமந்து வந்த விதம் வித்தியாசமானது. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஷம்கார் சாதாரணமானவன். ஷம்கார் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. ஷம்கார் ஆண்டவருடைய ஜனங்களோடு இல்லாதவன். ஆனாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டு வந்த பொழுது அவன் வாழ்ந்த இடம் பாழாய் இருந்தது. அவன் இருந்த இடம் மோசமான நிலைமையில இருந்தது. அவனுடைய கையில் ஒரு பெரிய வெப்பன் இல்லை, ஒரு பெரிய ஆயுதம் இல்லை. அவனை யாரையும் பெருசாக என்கரேஜ் பண்ணி அவன் கூட இத்தனை பேர் யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இங்க பைபிள்ல சொல்லப்படலை. தனி மனுஷனா இருந்தான். ஆனால் தேவ பலன் ஷம்காரோடு இருந்ததுனாலே அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்க பேரை சொல்லுங்க. அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போறாரு. உங்களை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை அப்பா கொடுக்க போறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிறவங்க அப்படியே எழுந்து நிற்போமா? Thank you Jesus, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஷம்கார் 600 பெலிஸ்தியர்களை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். தேவஜனமே, இன்னைக்கு நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா? நான் என்ன செய்ய போறேன் நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே நீங்க வேதனைப்பட்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களோடு இருக்கிறாரு. டோன்ட் வரி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. டோன்ட் வரி. கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில ஃபெயிலர்ஸே சந்திச்சு கொண்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் ஜனாதிபதியாய் உயர்த்தப்பட்டார் அமெரிக்க தேசத்திலே. இன்றைக்கும் வரலாற்றிலே அழிக்க முடியாத சில பெயர்களிலே முக்கியமான ஒரு பெயர் ஆப்ரஹாம் லிங்கன். தேவனால மாற்ற முடியும். உன் விதியை மாற்றி எழுத தேவனால முடியும். உன் வழியை மாற்றி எழுத தேவனால முடியும். ஐயா, உன்னுடைய நிலைமைகளை வேறு திசையில கொண்டு போவதற்கு தேவனால முடியும். நீ அவரை விசுவாசி. நீ அவரை விசுவாசி. நீ இருக்கிற இடத்துல உன்னால முடிஞ்சதை உன்னை கொண்டு தேவன் நிச்சயம் செய்வார் என்று நம்பு. அது சின்ன விஷயமோ பெரிய காரியமோ, அது சின்னதோ பெரியதோ, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்பாவுக்கு உங்களை விட்டு கொடுங்க, தெய்வத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அப்பா ஆண்டவரே, ஷம்காரை கொண்டு ரட்சித்த கர்த்தர் என்னை கொண்டு என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க, என்னுடைய கிராமத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க, என் பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க. அப்பா என்னை கொண்டு ஏதாயிலும் கர்த்தர் நீங்க செய்யுங்க. அவர் மகிமையின் தேவன், அவர் மாட்சிமை நிறைந்த தேவன், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் ஒருவராய் சாவாமை உள்ள தேவன், தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற மகா பெரிய தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் எரிகிற அக்னியாய் இருக்கிற தேவன், அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவன். அவரிடத்துல உன்னை ஒப்புக்கொடு, அவரிடத்துல உண்மை ஒப்புக்கொடு. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதை எப்படி ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வல்லமை இருக்கும் என்று சொன்னால் 600 பெலிஸ்தியரை முறியடிக்க ஒரு தாற்றுக்கோள் போதும். 600 பேரை முறியடிக்க ஒரு தாற்றுக்கோள் போதும். இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? இந்த சின்னத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இந்த காரியத்தை வச்சு நான் எப்படி பண்ண முடியும் என்று நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்கிட்ட என்ன இருக்கோ தேவன் அதை கொண்டு மகத்துவமானதை செய்ய போகிறார். அதை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஷம்கார் இவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான்.
நேசிக்கிற பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இப்படி சமூகத்தை தங்களை ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஷம்காரை ஆசீர்வதித்து ரட்சகனாய் உயர்த்தின கர்த்தர் இப்படி பிள்ளைகளுடைய நிலைமைகளை கர்த்தர் நீங்க மாற்றி நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலே எங்களோட கூட டெலிவிஷன் வாயிலாக யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஷம்காரின் தேவன் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் ஒரு பலத்தை நீர் கட்டளையிடுங்க, ஒரு உற்சாகத்தை கட்டளையிடுங்கப்பா, ஒரு தைரியத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு ஆண்டவரே சொல்லுகிற பொய்களை உடைய பிள்ளைகள் நம்ப வேண்டாம் சுவாமி. அவன் சொல்லுவான் நீ ஒரு தோல்வி என்று சொல்லுவான், உன்னால முடியாது என்று சொல்லுவான், நீ அழுதே சாக வேண்டும் என்று சொல்லுவான், நீ சாக பிறந்திருக்கிறன்னு சொல்லுவான், நீ தற்கொலை செய்து கொள்ள என்று சொல்லுவான். அவனுடைய பேச்சை நம்பாதீங்க, அவனுடைய பேச்சை நம்பாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, இக்கட்டில் தேவனை நோக்கி பாருங்க, உங்க இயலாமையில இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் விரிந்த கரம் உங்களை அணைக்க ஆசையாய் காத்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்ய போற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்முடைய பிள்ளைகளை நீர் வாழாக்காமல் தலையாக்குறதற்காக நன்றி, கீழாக்காமல் மேலாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.